ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்களோட அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான, இப்போ ஆடி 18 வருது, அதுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ஒன்று செய்யலாம். இது நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நல்லா டேஸ்ட்டாக வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் நல்லா அருமையாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அளவுக்கு வரும். இது வெல்லம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை பாகு காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட இனிப்பு சுவையை பொறுத்து நம்ம கூடவோ குறைக்கவோ பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், 1/4 கப்போட கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதும். அதாவது இந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரையணும். கரையிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கோதுமை மாவு வச்சுட்டு என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். பாருங்கள், 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு சின்ன பீஸ் சுக்கு போட்டுக்கலாம். இதில் 5 ஏலக்காய் போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளே இந்த வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இது ஆறட்டும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், இது சீக்கிரமாக ஆறணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க. வச்சுட்டு இதை இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். உடனே எடுத்து நம்ம இந்த மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை முன்னாடியே நம்ம காய்ச்சி வச்சுட்டோன்னா சீக்கிரம் ஆயிடும். உங்களுக்கு நான் உடனே காட்டணுங்கிறதுனால நான் தண்ணியில் வச்சிடுறேன். இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். இது நம்ம இடியாப்ப மாவுலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவே இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரே ஒரு வாழைப்பழம் போட்டுக்கலாம். இந்த வாழைப்பழத்தை பிச்சு போட்டுடலாம். இதுலேயே போட்டுட்டு இதை நல்லா என்ன பண்ணுவோம், பல்ஸில் போட்டுருவோம். பாருங்க, வாழைப்பழத்தோடு போட்டு நல்லா இந்த மாதிரி பல்ஸில் போட்டோட நல்ல ஈரப்பதமாக வந்துருச்சு. பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி கம்மியாக தான் ஊற்றிடணும். 1/4 டம்ளர் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். அப்படிங்கிறனால கரெக்டாக இருக்கும். இப்படி கலக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட மீதி இருக்க வெள்ளைப்பாக நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ மீதி அந்த வெள்ளைப்பாகில் கொஞ்சம் உங்களுக்கு வெள்ளைப்பாகு அப்படியே இருக்குன்றதுனால இதில் என்ன பண்ணுறேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலக்கிட்டு இதையும் சேர்த்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்சியில் போட்டு 1 நிமிஷம் மட்டும் ஓட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த கச்சாயம் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருக்குது. நல்லா எல்லாமே அரைச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு லேசாக இடிக்கிற கல்லில் வச்சு இடித்து வச்சுருக்கேன். இந்த பொட்டுக்கல்லை லேசாக ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்குங்க. அப்படி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கரகரன்னு இருக்கும். இதுலேயே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்குங்க.
இந்த ஊற்றுற பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், மாவு வந்து இந்த திட்டத்துக்கு இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கச்சாயம் ஊற்றும் போது என்ன ஆகும், வெடிப்பாக வரும். வெந்ததெல்லாம் ஃபஸ்ட்டு திருப்பி விட்டுடலாம். நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ஒவ்வொன்றா திருப்பி போட்டுடலாம். கச்சாயம் வந்து நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக வந்துருக்கு பாருங்க. நல்ல பஞ்சு மாதிரி இங்கே பாருங்கள், மெத்துன்னு சூப்பராக இருக்குது. நல்லா புசுன்னு இருக்குது. 6 நாளும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒன்று பிச்சு காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த லேயராக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. வெறும் நீங்கள் மைதா மாவு அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு மட்டும் வச்சு செஞ்சிங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் போல் மாதிரி இருக்கும். இப்போ இது பாருங்கள், எல்லா பக்கமும் எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். வாழைப்பழமும் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு கச்சாயத்தை இந்த வருஷம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி கச்சாயத்தை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.